நீங்கள் புதுசாக பைக்கோ இல்லை ஸ்கூட்டரோ ஒரு ஈவி வெஹிக்கிளோ வாங்கலாம் நினச்சிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் எந்த வெஹிக்கிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இந்த வருஷம் வந்ததில் சூப்பரான ஒரு 10 பைக்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 வீலர்ஸ் தான். ஸோ உங்களுக்கு ஸ்கூட்டரும் இருக்கும், ஈவி பற்றியும் சொல்லியிருக்கேன், பைக்ஸ் பற்றியும் சொல்லியிருக்கேன். இது ஆக்சுவலாக வந்து எந்த விதமான க்ரைட்டீரியா வச்சும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரேட்டிங்லாம் பண்ணதில்லை. இருக்கிறதுலே ஓவரால் பெஸ்ட் பைக்ஸ் என்ன அப்படின்றத தேர்ந்தெடுத்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் ரிலையபிலிட்டியாக இருக்குது, இதெல்லாம் டெய்லி யூஸ்க்கு கரெக்டாக இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த ரேட்டிங் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட தனிப்பட்ட ரேட்டிங் தான். உங்களோட விஷயத்தை பொறுத்து கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் மாறும். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இது ஆட்டோ பாஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டாப் 10 2 வீலர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்ப்போம். இந்த வருஷம் 2025 வந்து பார்த்திங்கன்னா நிறைய 2 வீலர்ஸ் சூப்பரான சேல்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய பைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேவரட்டாக மாறி இருக்குது. அண்ட் அதில் இருந்து ஒரு 10 பைக் தான் நான் இப்போ வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ முதல்ல நம்ம டாப் 10லேருந்து 1க்கு போகலாம். ஸோ 10th பிளேஸில் எந்த பைக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ எக்ஸ்பிரஸ் 200. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200cc பைக்கு. இதில் 30லேருந்து 35 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைலேஜ் கிடைக்கும். இது வந்து கம்ப்ளீட்டாகவே ஒரு ஆஃப் ரோட் வெஹிக்கிள் மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து அடிக்கடி ட்ரெக்கிங் போவீங்க, அதிகமாக வந்து மவுண்டெயின் ரோட்ஸில் போவீங்க, ரொம்ப குண்டு குழியமாக இருக்கிற ரோட்டில் நீங்கள் அதிகமாக வண்டி ஓட்டுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்மையான சாய்ஸாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சிட்டி ரைடுக்கு சூப்பரான வண்டி தான். ஆனால் ஃபேமிலி வண்டியா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி இல்லை. அட்வென்ச்சர் லவர்ஸ்க்காகவே இந்த பைக் வந்து நம்ம லிஸ்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் 9th பிளேஸில் எந்த பைக் இருக்குது பார்த்தீங்கன்னா Yamaha R15 வெர்ஷன் 4 தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமான பைக் இல்லை, முன்னாடி சொன்ன மாதிரி. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக் லவர்ஸ்க்கு ஒரு ட்ரீம் பைக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு 150cc வெஹிக்கிள் தான். ஆனால் வந்து லாங் ரைடுக்கு செமையான வண்டியாக இருக்கும். இந்த பைக்கோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 45 கிலோ நம்ம எடுத்துக்கலாம். மினிமமே நம்ம 40 எடுத்துக்கலாம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள் அப்படின்னு கேட்டால் இது வந்து ஃபேமிலி வெஹிக்கிள்லாம் இல்லை. ஆனால் ஒரு பைக் அடிக்ட்ஸ்க்கு, பைக் ட்ரீமர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு செமையான வண்டி. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை லாங் ரைடுக்காகவே சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பயங்கரமான பவர்ஃபுல்லான இன்ஜின் கொடுத்துருக்காங்க 150cc. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாங் ரைடுக்கு யாரெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் வந்து ப்ரிஃபரபுளான பைக்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு 8th பிளேஸில் எந்த பைக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Yamaha MT-15 வெர்ஷன் 2 தான். ஸோ இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டி ரைடுக்கு செம கம்ஃபர்டபுளான பைக் தான். என்ன தான் பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டைலிஷான லுக்கில் இருந்தாலும் சிட்டி ரைடுக்கு இது வந்து சூப்பரான பைக் தான். ஹைவே ரைடுக்கு சொல்லவே வேணாம். லாங் ரைடும் இந்த வண்டி வச்சு நம்மளால் போக முடியும். இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பர்சனாக இருக்கீங்க, இல்லைனா ஒரு 2 பேர் தான் அதிகபட்சம் நீங்கள் எப்போவுமே போவீங்க அப்படின்னா இந்த பைக் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். சூப்பராக டிராஃபிக்கில் பூந்து ஓட்டுறதுக்கும் எல்லா வகையிலுமே இந்த பைக் வந்து உங்களுக்கு செட் ஆகும். பட் ஃபேமிலி பைக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து டவுட்டு தான். இது வந்து ஃபேமிலிக்கான பைக் இல்லை. பட் ஆனால் நீங்கள் பேச்சுலராக இருக்கீங்க, இல்லை வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் தான் அடிக்கடி போவீங்க வெளியில் அப்படின்னா அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு இந்த பைக் வந்து ரொம்ப சூப்பரான பைக். நெக்ஸ்ட்டு 7th பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் பல்சர் N160 தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் 160cc இருந்தாலும் நமக்கு கிடைக்க போகிற சிசி வந்து பார்த்திங்கன்னா 164.89cc. இது வந்து மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 45 வரைக்கும் கொடுக்கும். சூப்பரான ஒரு மைலேஜ் தான். எனக்கு பர்ஃபார்மன்ஸும் வேணும், பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கணும், அதே சமயம் நல்ல வேல்யூ ஃபார் மணியாகவும் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பைக் வந்து தரமான பைக்குங்க. சிட்டி ரைடுக்கும் சரி, ஹைவே ரைடுக்கும் சரி, நீங்கள் டெய்லி ஆஃபீஸ் யூஸ்க்கும் சரி, வீக்கெண்ட்ஸில் ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்க, ட்ரிப்பு போனாலும் சரி, லாங் ரைடு ஹைவே எடுத்துகிட்டு போனாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான யூஸ் கொடுக்கும். ஸோ இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் 7th பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 6th பிளேஸில் எந்த பைக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா TVS Apache RTR 160 4V தான். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பல்சருக்கு நிகரான ஒரு பைக் தான். பார்க்குறதுக்கு ஸ்போர்ட்டியான லுக்கில் செம்மையான ஒரு பைக்கு. வேல்யூ ஃபார் மணி இந்த பைக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு 40 to 45 கிலோமீட்டர் மைலேஜ் கிடச்சிரும். 160cc இன்ஜின் இருக்குது. நீங்கள் வந்து லாங் ரைட் போகலாம், வீக்கெண்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம். வீக்கெண்ட்ஸில் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் சூட்டபுளாக இருக்கும். ஆஃபீஸ் ரைடுக்கும் சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 3 பேர் வரைக்குமே இதில் போகலாம். ஆனால் 3 பேர் போகிறது அட்வைசபிள் இல்லை. பட் ஆனால் 3 பேர் வரைக்குமே இந்த வண்டியில் போக முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கு ஒரு கம்ப்ளீட்டான வந்து மிக்ஸ்டு பைக் தான். ஏன்னா வந்து நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஹைவே ரைட்ஸு, லாங் ரைட்ஸு, ட்ரிப்பு இந்த மாதிரியான ரகடான விஷயத்துக்கும் இந்த பைக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5th பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை, ஆல் டைம் ஃபேவரட்னே சொல்லலாம். இது வந்து 100cc வண்டியாக இருந்தாலும் எல்லாருக்குமே, கிராமத்தில் இருக்கவங்களுக்கு, சிட்டியில் இருக்கவங்களுக்கு ஃபேமிலி பைக்கு நான் வந்து லாங் டேர்முக்கு வச்சுருக்கணும், லாங் டேர்ம் ஓனர்ஷிப் ரிவ்யூ இந்த பைக்கு தான் ரொம்பவே அதிகம். ஸோ நான் லாங் டேர்ம் இந்த பைக்கை வந்து நான் வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே மோஸ்ட்டாக ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. கிராமத்தில் நீங்கள் மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹை கெப்பாசிட்டி ஒர்க்ஸ்க்கு எல்லாமே லைக் இந்த மூட்டை தூக்கிட்டு போகிறதுலேருந்து அந்த மாதிரி நிறைய வேலைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் தான் பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்டடியான வண்டி இது.
ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்க வண்டி வந்து ஹோண்டா ஷைன் 125cc தான். ஸோ ஆக்சுவலாக 125cc இருந்தாலும் இதோட எக்ஸாக்ட் சிசி வந்து பார்த்தீங்கன்னா 123 தான் வரும். ஆனால் 40 to 50 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து மைலேஜ் வந்து நல்லாவே கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுவுமே ஒரு பக்காவான ஃபேமிலி வெஹிக்கிள் தான். ஸோ நீங்கள் ஃபேமிலி தாராளமாக கம்ஃபர்டபுளாக எல்டர்ஸும் கூட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து உட்காந்து போக முடியும். ஸோ வயசானவங்களும் ஏற முடியும், லேடிஸும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இதில் வந்து வண்டியில் ஏறி போக முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுவுமே ஒரு நல்ல பைக்குங்க, தரமான பைக்கு. சிட்டி ரைடில் சூப்பராக உங்களால் போக முடியும். டெய்லி கம்யூட்டர்ஸ்க்கு இது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு பைக். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட இன்ஜினுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் வந்து ரொம்பவே பேர் போனது. ஸ்டடியான ஒரு வண்டி, அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாங் டேர்முக்கு ஒரு வண்டியை வச்சிருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த வண்டியுமே ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸ் தான். நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா ஆக்டிவா. ஆக்சுவலாக இந்தியா ஃபுல்லாகவே பயங்கரமான சேல்ஸ் இந்த ஹோண்டா ஆக்டிவாக்கு மட்டும் இருக்குது. பைக்ஸை தாண்டி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி பர்சன்ஸு, ஃபேமிலி ரிலவெண்ட்டான பீப்புள் எல்லாருமே லைக் பண்ணுற ஒரு பைக்கிங் பார்த்திங்கன்னா அது வந்து ஹோண்டா ஆக்டிவா தான். அண்ட் அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றது தான். ஸோ நம்ம கீரை போட தேவையில்லை, அந்த மாதிரியான இஷ்யூஸ் எதுவுமே இல்லாதனால, கிளச்சு பிடிக்கணும், கீரை போடணும், அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லாதனால நிறைய மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்டர்லி 40+ இருக்கவங்க எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது ஸ்கூட்டர்ஸ் தான். அந்த ஸ்கூட்டர்ஸ்லேயே அதிகப்படியாக ப்ரிஃபரபுளாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா ஆக்டிவா தான். எது 125cc இருக்கலாம், இல்லை 110cc இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே அதிக ப்ரிஃபரபிள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூட்டர்ஸில் ஹோண்டா ஆக்டிவாக தான் கிடைக்குது. ஸோ அதனாலேயே இது நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து 2nd பிளேஸில் என்ன வண்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஜூபிட்டர் தான் இருக்குது. ஸோ டிவிஎஸ் ஜூபிட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்த மாடல்ஸில் வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் இது ஆக்டிவாவோட முன்னாடி இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் எதுவும் இல்லை. ஆக்சுவலாக இது வந்து இந்த வருஷத்துல என்ன சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த லிஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ டிவிஎஸ் ஜூபிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் மெயினாக எனக்கு பிடிச்சி நிறைய பேர் சொன்ன ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெட்ரோல் போடணும் அப்படின்னா நம்ம பைக்கை விட்டு கீழே இறங்கி சீட்டை ஓப்பன் பண்ணி அது மாதிரி பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா பேக்லேயே அதுக்கான வெண்ட்டுக்கு தனியாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்காகவே இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்குறாங்க. வயசானவங்க முக்கியமாக இந்த பைக்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்சசிபிலிட்டிக்காகவே வாங்குறாங்க. ஸோ அதனால் இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்மளோட இதில் 2nd பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ இப்போ 1st பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி இந்த வருஷத்தோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான். ஸோ இந்த வருஷத்தில் இது வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தான். ஸோ டிவிஎஸ் ஐக்யூ தான் இந்த வருஷத்தில் 1st பிளேஸில் இந்த லிஸ்ட்டில் இருக்குது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் ஓலா இல்லை, ஏன் ஏத்தர் இல்லை, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அதுதான் மெயினாக போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ யூடியூப், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரியான ட்ரெண்டியான இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓலாவோ ஏத்தரோ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஈக்குவலாக என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் தாராளமாக வந்து நியூஸ்லலாம் பார்க்க முடியும். ஸோ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் சென்டர்ஸ் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர்ஸ் இஷ்யூஸ் இருக்குது. பைக்லேயே நிறைய இடத்துல இஷ்யூஸாக இருக்குது. ஸோ அதனால இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது இல்லை. என்னோட பர்சனல் லிஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் 1ல் வந்து டிவிஎஸ் ஐக்யூவை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங். ஒரு 4-5 மணி நேரத்துக்குள்ள சீக்கிரமாக சார்ஜ் ஆகிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 100+ கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும். சிட்டி ரைட்ஸ்க்கு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடாக இருக்கும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்பகமான டிவிஎஸ் கம்பெனிலேருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் சென்டர்ஸ் மேக்ஸிமம் அவைலபிளாக இருக்குது. ஸ்பேர்ஸ் மேக்ஸிமம் அவைலபிளாக இருக்கும். ஏன்னா வந்து டிவிஎஸ் அப்படின்ற பிராண்ட்னாலே இந்த லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் நான் நிறைய ரிசர்ச் பண்ணதை வச்சு இந்த லிஸ்ட் நான் போட்டிருக்கேன். அண்ட் அதுவும் இல்லாமல் சேல்ஸை பேஸ் பண்ணி இந்த லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகிருக்கும். ஸோ எந்த விதமான பர்சனல் ப்ரிஃபரன்ஸோ இல்லை வந்து பெய்ட் ப்ரொமோஷனோ அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் இந்த லிஸ்ட் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட் வந்து ஒருவேளை நீங்கள் நினச்ச பைக் வந்து இதில் ஏன் டாப் 1ல் இல்லை, டாப் 2ல் இல்லை, டாப் 3ல் இல்லை அப்படின்றது உங்களுக்கு தோணலாம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச டாப் 1ல் வந்திருக்க வேண்டிய பைக், இல்லை டாப் 2, டாப் 3ல் வந்திருக்க வேண்டிய பைக் இதுதான், ஸ்கூட்டர் இதுதான், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இதுதான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த லிஸ்ட்டில் இருக்க வண்டி நீங்கள் ஏதாவது ஒன்று வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை பற்றியும் கமெண்ட்டில் ப்ரீஃபாக சொல்லுங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர் வாங்குறவங்க அந்த கமெண்ட்டை பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பைக் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, இல்லை பைக் வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் இருக்க நிறைய குறைகள், இல்லை நீங்கள் என்ன பைக் வச்சுட்டு இருக்கீங்க அதை பற்றி நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா கீழே கமெண்ட் தாராளமாக பண்ணுங்கள். மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். மறக்காமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bye.